ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூர். நம்ம இந்த வீடியோவில் நிறைய வீடியோ வந்து நிட்ஸ் அண்ட் லைஸ் ரிலேட்டடாக போட்டுட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது கோயம்புத்தூர்காரவங்க தான். ஸோ பார்த்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கேட்குற டவுட்ஸை நான் இந்த வீடியோ மூலியமாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஹேர். ஸோ இந்த ட்ரை ஹேர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹேரை என்னால் இன்னொரு ஹேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து ட்ரை ஹேர். ஸோ அப்போ அந்த ட்ரை ஹேரில் இருக்கிறனால அவங்களால கோம் பண்ண முடியல, அதை வந்து நிட்ஸை வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்திருக்கு. ஸோ இப்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம், இந்த பெயின் எப்படி வருது, இதுக்கு என்ன தான் வந்து தீர்வு, இது எப்படி வருதுன்னே தெரியல. பாப்பா வந்து 10 days ஒன்ஸ் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அழுக்காக இருக்கிறனால, தலையை வந்து குளிக்காமல் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் இருக்கிறனால வந்து பெயின் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 தடவை மொட்டை போட்டாச்சு ஆனால் திரும்ப வருது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து சாமி குத்தமாக இருக்குமான்னு தெரியல. அப்புறம் வந்து பிளட் ரிலேட்டடாக ஏதாவது வருதா என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சிலர் வந்து, ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஸோ அப்போ இது ஏன் வருது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து பெயின் வந்து எப்படி வருது அப்படின்னா, இது வந்து ஒரு பூச்சி வகை தான். இது தானாக உருவாகிற விஷயமே கிடையாது. நம்ம பாப்பா குளிக்காதனால வந்துருச்சா, தலையை அழுக்காக வச்சுருக்கிறனால வந்துருச்சா, இல்லை பிளட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அதனால் வருதா, சாமி குத்தமாக இருக்குமா, இல்லை மொட்டை போட போட அகைன் வருது, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு விதமான பூச்சி வகை தான், ஒட்டுண்ணி வகை. இது ஒரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இது வந்துடும் வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கிளாஸில் 30 பேர் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு 5 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, கூட பழகிற சூழ்நிலைகள் வருது அப்படின்னா இது அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒட்டிக்கும். ஏன்னா இது என்ன வகையை சார்ந்தது, ஒட்டுண்ணி. ஒருத்தர்கிட்ட இருந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது. எது மூலியமாக தான் பரவும், இந்த மாதிரி கூட விளையாடுறது மூலிமா, கூட உட்காந்துருக்கிறது மூலிமா பரவும், அவங்களோட சீப்பு யூஸ் பண்ணுறது மூலிமா பரவும். இப்போ ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா சீப்பு, பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலிமா இது வந்து இன்னொருத்தருக்கு வரும். ஸோ அதனால் ரொம்ப பயப்படுற விஷயம்லாம் கிடையாது. இது அவ்வளோ பெரிய விஷயமா யாரும் பயப்பட தேவையில்லை. இது சாதாரண ஒரு விஷயம். பட் நம்மளோட கேர்லெஸ்னால வரக்கூடியது தான் இவ்வளோ பெரிய வந்து கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. ஸோ நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸாக சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம குழந்தைங்கள உட்கார வச்சு நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கா, ஹேர் க்ளீனாக இருக்கா, பொடுகு இருக்கா, பெயின் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கேர் பண்ணாமல் விடுறது தான் என்ன ஆகும்னா, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கண்டிஷன் ஜாஸ்தி நம்மளோட கேர்லெஸ்னால வருது தான். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து நம்மளோட சமுதாயத்தில் ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்களோட பழகாத, நான் தனியாக தான் இருப்பேன்னு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ ஒருத்தவங்களோட பழகிற சுச்சுவேஷன் வரும்போது இது யூஸ்வலாக வரது தான். அதை நம்ம இனிஷியலாக இருக்கும்போது எப்படி கிளியர் பண்ணிக்கணும், அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கொஞ்சம் அசால்ட்டாக விடுற கண்டிஷனில் போகிறது தான் இந்த மாதிரியெல்லாம் பாதிக்குது. ஸோ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, அரிப்பு அதிகமாக இருக்கும், பிளட் லெவல் குறையும், ஹீமோக்ளோபின் கம்மியாகும். ஸோ இந்த பெயினுக்கு தேவையானது என்னென்னா, பாடி ஹீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பிளட் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து 100% நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். இனிஷியலாக இருக்கும்போதே தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதனால் பெரிய அளவில் குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வருது, ஸோ பிளட் லெவல் குறையுது, இதனால் ஃபீவர் வரும். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து 100% கிளியர் பண்ணிக்கலாம். இதை அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணால் போதும். மெயின்டெனன்ஸ்க்கு ஆயில் இருக்குது, நான் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். ஒன்ஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணி குளிக்கிறது மூலிமா இது நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.